வினோத்குமார் பெரிய பேரலை அவரை சார்பாக ஐயா மாவீரர் அழகுமுத்துக்கொண்டு பாடலை பாராட்டி 100 ரூபா அன்பளி கொடுத்திருக்காங்க. நன்றி. சேதுராமன் யாதவர் பெரிய பேரளி இளைஞர் அணி ஒன்றிய தலைவர் விருதுநகர் அவர்கள் சார்பாக ஐயா அழகுமுத்துக்கோன் பாடலை பாராட்டி 100 ரூபா அன்பளி கொடுத்திருக்காங்க. நன்றி. நன்றி. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் காரியாபட்டி தாலுகா சத்தியம் சி சரவணன் இளைஞர் கண்காணிப்பாளர் கே செல்வகுமார் இளைஞரணி செயலாளர் எம் வினோத்குமார் பெரிய பேராளி அவர்கள் சார்பாக பெரிய பேராளி அவர்கள் சார்பாக 100 ரூபா அன்பளி கொடுக்க நாட்டி நாட்டியது. ஹலோ பக்கத்து பேருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா தான் இருந்ததுக்கு நாங்க வர முடியும். அப்புறம் சொல்லுங்க ரமேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வேற எனக்கு அண்ணன் வேணும். என்ன சொன்னீங்க? அண்ணனா? ஆமாண்ணே. அப்ப நான் வரலப்பா. ஏனே? என்னண்ணே? என்ன அப்புறம் வேணுக்குள்ள மச்சான்ட்டு அப்புறம் இங்கே மட்டும் அண்ணன்றீங்க. மச்சான் வேணுக்குள்ள கூப்பிடலாம், வெளியில வருமா கூப்பிடணும்? ஒருவேளை அப்படி சொல்றது நல்லதே. அண்ணன் சொன்னாதான் வெளியில தெரியாது. முகர கட்டைய பாரு, உன் பழக்க வழக்க சரிங்களப்பா. அப்புறம் என்ன வாங்கினே? ஏன்னு நீங்க பேசவே மாட்டேன்றீங்க? என்ன மௌனம் வருதுமா? ஏன்னு ஆடிதான் முடிஞ்சு போச்சேனே, ஆவணி வந்துருச்சு, இன்னுமா விரத முடியல? சரி இருக்கட்டும். அப்புறம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, நீண்ட நாள் ஆச்சு உங்களை எல்லாம் ஜெயிச்சு, சந்தோஷம். அப்புறம் அதே அப்பா என்னங்க அது வரையில வேற சட்டை போட்டு வந்திய என்ன? உனக்கும் கம்பெனி ஒரு இங்க திரும்ப ஆத்தாடி ஆத்தா எஸ்கே கூடுச்சாமி. நீ நம்ம ஊரை சேர்ந்துட்ட, உனக்கு ஒரு பணியனு பையா 2 பேரும் முகர கட்டைய பாரு. ஆமா நான் உண்மையாவே நம்ம நமச்சாபுரம்னா சொல்ல முடியாது. இப்படி ரசிக்கக்கூடிய மக்கள்கள் ரசிகர்கள் நமது கூடுசாமிக்கு ரசிகர் வச்சு பேனர் வச்ச ஊருன்னா நம்ம நமச்சிவாயபுரம் தான். ஆமா, எங்க பேனரை காணா? அள்ளிட்டயா கூழு சொல்லிக்கிற ஏப்பா எல்லாம் போட்டு கடைசியா வேப்ப மரத்து கடையில தெரியாத அளவுக்கு இருக்க. அங்க வச்சீங்கன்னா கொஞ்சம் ஜூப் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் சங்கத்துக்கு முன்னாடி வச்சிருவாங்க. ஆமா சரி பரவாயில்ல, போல முடிங்க. அந்த மாதிரி ஆட்டத்தை போட்டமா போடமா இருக்கணும். நீங்க யூடியூப் சேனல் எடுத்திருக்கோம், தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு என் சார்பம் என் கலைக்குடும்ப சார்பம் நன்றி அந்த வணக்கம். மகாராஜா நல்லா இருக்கியா? என் ஜாமி ஒரு நாள் என் நடத்தையே காப்பாத்துறாள். என் குலச்சாமி என் பேக்க தூக்கிட்டு இந்த யூடியூப்பே தூக்கிட்டு வந்த பாரு. ஆத்தி ஆத்தி சரி போல அப்படிங்க. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவா வச்சுக்கவா உனக்கு ஆசை ரொம்ப இருக்கும். ஆனா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை.
கேளம்மா எப்ப ஆப்பம்டா அப்புறம் தூக்கி போட்டு ஆப்பா சுட்டு தரவா ஆப்பா சுட்டு தரவா கெடுத்துப்படாதம்மா. கொடுது நீ சாப்பிட்றப்ப தேன் எங்கட போன பல்லையா எனக்கு தெரியும். நாடகக்காரங்களுக்கு ஆக்கி வச்ச சோத்த அம்பிட்டு நீயே சாப்பிடணும் ஓரமா உட்கார வச்சிருப்பாரு. அப்பா நீ நினைச்சிட்டு எங்க அத்தாச்சி இப்படி ஒரு மாதிரி யாருதான் ஜெயிச்ச மண்ணுன்னு அள்ளி போடுறதுடா. ஆமா இங்கு டான்ஸ் அரங்கம் நடித்துக் கொண்டிருக்கின்ற மனவை சேர்ந்த சிவகாமி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அட சரிங்க, ஏன் அப்பாடியா பார்த்துமா, ஏன் என்னை பார்த்தா பிடிக்கிறேன் உங்களுக்கு? என்னது நிக்க முடியலையா? உங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னா சுடுக்கு எடுக்கணுமா, நான் மருந்து போடணுமா, என்ன பண்ண? நான் இருக்கேன்ல சொல்லி ஒரு வார்த்தை ஓடி வந்துருப்பேனா இல்லையா? நான் உங்களுக்கு பண்ண வரேன்னு சொன்னேன். நீ வேணா ஊன்னு சொல்லுப்பா. அப்பா மத்தவங்க எல்லாம் சங்கத்துல உறுப்பினர் பயன் கட்டலாம், நீங்க என்ன பயன் கட்ட போறீங்க? எனக்கு நீங்க பயன்லாம் கட்ட வேண்டாம், மைக் செட்டை மட்டும் என் மேல எழுதி வச்சுட்டா போதும். ஆமா உங்களை என்ன பயன் சொல்ல போறாங்க? பயன் கட்ட இருந்துட்டு போறாரு.
அவர் செகண்டா இருக்கு பாருங்க, நீங்க முதல்ல அங்க எழுதி கொடுத்துறீங்களா? ஓகே மச்சான், நீங்க போடுங்க. அட போடப்பா, என்ன வெட்கப்படுற? புடிச்சு கொடுக்கணுமா? கொய்யால எப்ப எவ்வளவு உனக்கு கேட்டானே நான் புடிச்சு கொடுக்க சொல்லுவேன். அப்ப போதுமா? ஐயா ஒரு ஜண்டைய புடிச்சு கொடுக்க சொல்றேன். ஏற்கனவே காடு நொண்டி நொண்டி கிடக்குறேன், புடிச்சு கொடுத்தாலும் அவ்வளவுதான் நீ. ஆமா, இதுல தலையில முக்காடு வேறையா? நீ பைக் செடுக்க உட்காரு பாத்துக்கிறேன். எனக்கு முன்னாடி போட்டு புகழன் சொரிய அன்பு கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நற்பழக்கர் அனைவருக்கும் எனது குழந்தை எங்க மைக் செட்டு போட்டாலும் சரி சிரிச்ச முடியோட நாங்க என்ன சொல்றோமோ ஏத்தனை ஏத்துவரைக்கும் இறக்கணும் இறக்குவார். அன்பு குழந்தைனார் அவர்களுக்கும் என் சார்பா என் கிளை குசாப்பா பண்ணி வணக்கம். இல்லை என்னடா புரிக்கிட்டு இருக்க? மண்ணு திங்கிறாங்களா? மண்ணை திங்கிறீங்களா? சிலேட்டு குடிச்சு பென்சில் எரிஞ்சிட்டு தின்னுங்கடா. ஆமா, உங்களுக்கு லப்பர் பேட்ல வாயில போட்டு விடுறேன். ஆமா, எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தா சொல்ல வச்சு எவ்வளவு சேட்டா தான் வரவான்னு கேக்குறேன். உன் மண்டியை திறந்து போட பாத்துக்க. சிலேட்டு குடிச்சு வாங்கவா? நான் கூட வேற இருக்கா நினைச்சேன். வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அப்படி இழுத்து பண்ணுவாமா? குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. என்னம்மா பாட்டு தானங்க? எந்த பெட்டிக்காருமே இந்த பாட்டை பாடினதில்லை. எனக்காக இந்த பாட்டை பாடினாலும் நீங்க நீங்க நல்லா குத்துவீங்க. குத்தடி குத்தடி செய்யுண்டா, எல்லாத்தையும் பாட முடியுமா? உங்களோட பாட்டா தானே அதுக்கு பெருமை.
எத்தனை இப்படி அரிசி ஓட்டாலும் 5 நிமிஷத்துல ஆட்டி எடுத்துலாம் இருக்கு. நீங்க போட்டு மாவை தள்ளுறதுலதான் இருக்கு. அப்படியா? ஆட்டுறது. ஆமா. குளிச்சு போய் தள்ள வச்சுக்கிறோமா? மாவு நல்லா ஊறி இருந்து மாவை நல்லா வலிச்சு தள்ளி விட்டு வச்சுக்கோங்க. சரி. கொஞ்சம் ஊறாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கூலிச்சாமி மாவெல்லாம் போனோட்டி வந்துடும். அப்படியா? மாவு நல்லா ஊறி போச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால வண்டி செட்டுக்கு உபயோகம் சுத்தப்பட்டு வராது. புடிச்ச மாவை கொண்டு போய் எங்க ஊத்துறது? அதானே எதலையும் ஊத்த முடியாது. சரி, இப்ப உங்க எல்லாத்துக்கும் வரதை விட கூலிச்சாமிக்கு மட்டும் 2 போடு. அப்படியா? ஆமா, அவர் தானே ரசிகர். ஆமா, புரியுங்க. சரி. பார்வதி ராதடி மச்சாகுடி மாறாதடி, பார்வதி ராதடி மச்சாகுடி மாறாதடி, தேவியே உசவா சௌந்தரா. அப்படியே கூடு. பேர் வச்சாரு. என்ன இப்படி வர்றாப்புல, விரட்டிட்டு வர்றாப்புல? பயப்படாத, மோந்து வந்துட்டு போயிருவாப்புல. அதோட ஒண்ணும் இல்லைங்க, ரசிகர் மண்டலுக்கு பேனர் வச்சிருக்காங்கல்ல. ஓ, அதனால சொல்லுது. காலெல்லாம் தூக்குறாப்புல. ஆமா, சரி, நம்மள கூப்பிடலாம். அப்படிங்க. அடே அப்ப அடுத்த ஒரு ஆளா எத்த தண்டி மக்க என்னடா ஆலமரத்து தூரு கணக்கா இருக்கு. பாவம், தூர நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு குடஞ்சிருவோம். என்ன ஒரு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? என்ன இல்ல வேற மாதிரி பாக்குறாளா? ஹலோ, என்னடா ஒரு மாதிரி பாக்குற? வேற ஒண்ணுமில்ல, நம்மளை விட ஒரு பொம்பளை அழகா வந்து நிக்கிறாளடா. ஓ, கொண்டே பார்த்து முடியும் அப்படின்னு நீ பாக்குது. வேற ஒண்ணுமில்ல மேடம், என்கிட்ட கொண்டை மட்டும் தான் இருக்கு. விஷயம் இல்ல, அவ வேற எதுவும் எதிர்பார்த்தே ராவி தெரியும். மூஞ்சி முகரைய பாரு, முகர கட்ட. என்ன என முகரைக்கு? ஏன்னா ஓ முகரைக்கு நானு என்ன பொம்பளை பிள்ளை எப்படி வந்து நீங்க அடிச்சிருக்க? பொம்பளை கட்ட பேல இப்படி தான் இடிப்பேன். என்ன உனக்கு கண்டுச்சு? பொம்பளை பிள்ளை அழகா இருந்தா ஒரு வயசு போய் இடிக்கத்தான் செய்யும். ஆமா, அதானே. அட மக்கா மக்கா, என்ன நியாயப்படுத்து இளவட்ட கல்ல கூட வச்சிருக்கேன். ஆஹா, அது 2 தாங்க மாட்டேன். தெரியா, மண்டை வடிந்தாலும் விடவே மாட்டேன். இவ்வளவு நேரம் ஒரு பொம்பளை தான் என்னை இடிச்சிருச்சுன்னு செப்பனு வாயை பொத்திருந்தேன். ஏன்னா கொண்டையும் இந்த பேண்ட் நான் போட்டு அந்த பேண்ட் மாதிரி இருக்கு. பட்டேலா பேண்ட் போட்டு வர்றதா? எந்த ஆம்பளையாவது ஊர்ல பட்டேலா பேண்ட் போட்டு இப்ப குடுமையா போடுவாங்களா? இப்படி இல்ல, நான் கூட ரொம்ப நேரமா உடைய பொம்பளை தான் நான் சுத்தி சுத்தி பாத்துருந்தேன். நீ ஆம்பளையா? எச்சரிக்கையா இருக்கு. ஆஹா, சூப்பர்டா, நல்லே தேவா அலையடா. நகராஜு உஷாரா இருந்துக்க, வலிச்சுதே அல்ல, அதையும் பாத்துக்க. என்ன கண்ணாடிய பொறுக்க இருந்தாலு விளங்காம இருக்காரா? பப்புனுக்கார மூத்துறதே கத்திருக்க அப்படி போயிடானே. ஒரு பொம்பளை நமச்சாயப்பட நேரத்துல பப்புனுக்கார கொள்ளுத்துறேன். பொம்பளை ஆள் பார்த்து தெரிஞ்சு மோதிக்க நமச்சிவார் படத்துல லேசு போட்ட ஆளை போலடி வத்தா மகன தங்கோர பிஞ்சு நெஞ்சு போயிடு. பிஞ்சு நெஞ்சு வத்தா மகன இடிச்சு பாரு, பேசி பாரு. இத பார்த்தோன்னா ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. என்னது? இத பார்த்தா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. சும்மா வாமப்பட பாடுவா. 1.5 கிலோ ஆக மொத்தம் 8 கிலோ. நீ எந்த பள்ளிக்கூடத்துல கல்யாணம் படிச்ச? எந்த பள்ளிக்கூடத்தியா படிச்ச? குண்டி மட்டும் ஒரு முறை இருக்கா? முகர கட்ட 1.5 கிலோ ஆக மட்டும் 8 கிலோன்ற ஒரு பெண்மலை இவ்வளவு தூரம் ராங்கா பங்குட பிகே பண்றீங்க. நேரத்துல பொம்பளை அடக்க உடக்கல இருந்த அடக்க உடைய நீ பாத்தீங்கன்னா சிறுமிசம் பண்ற அடக்க உடக்கத்தை கெடுத்து விடுற.
நாங்கெல்லாம் பாத்ரூம்லயே படுத்துக்கிருவோம். வரிசையில் நின்றுவீங்க. ஆனா பேக்ல புடிச்சா வச்சுட்டு. அப்படி சொல்லிடாத. பைப்ல வாய வச்சு உறுத்திருந்தா. ஏய். நீ பாட்டுல எல்லாம் போன. நீ பாட்டுல புடிச்சு குடிக்க நேரமாகும். நேரம் ஓசிலே வருதுவா. வெக்கமா இல்லையா? உன் கூட்டணி ரெண்டு ஜெயிக்குது. ஏய் என்ன நீ பெரிய ஆளா? யாரு? நீ ஒரு ஆட்டிட்டு வச்சிர பொம்பளை மேல குட்டுப்பி வச்சிட்டு வந்த வேணா குடும்பத்துக்கு விளங்குமா? இது ஆம்பளை நான் ஆட்டிட்டு வந்திருக்கேன். நான் என்ன பேப்போடு. சோழக்குடியில இருந்து பேக்கத்துக்கு சொந்த மயிறு. என் சொந்த மயிறு. நீ வச்சுக்கிது ஒட்டு மயிறு மோத்தா மகனே. நான் கேக்குறேன். என்னது? புர்ரா புர்ரா டேய் புர்ரா. வர்றா மொக்க மொக்க வா. ஓட்ட ஓட்ட அதிர்ஷ்டமா இருக்குடா. இந்த மயிருக்கு இந்த மயிருக்கு ஒத்து போதா? நான் கேக்குறேன். ஒட்டு மசுர வச்சு ஊரே ஏமாத்துறேன். நான் கேக்குறேன் உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசுரா. மாயா இருக்குடா. என்னடா இப்படி பளிச்சுன்னு கண்டுபிட்ட? நான் ஒண்ணு கேட்கலையே. நான் ஏதோ கேட்கறப்ப இதெல்லாம் வச்சு தாங்க ஊரை ஏமாத்தி காசு வாங்கிட்டு போய். வெக்கமல்ல. அப்புறம் ஆம்பளை எப்படி அப்படி பேசுறீ? ஏய் உள்ள இருக்கிற 60 அடி கூந்தல் அதை நான் எடுத்து விரிச்சேன்னு வச்சுக்க அதுல நடந்து தான் போகணும் நீ. ஆஹா நீனு சேட்டு மக. ஓடி சேட்டு மக. மகசி எனக்கு தெரியாது. மவுசு எனக்கு தெரியாது. ஆனகட்ட லூசு முண்ட ஊருக்குள்ள வருதுன்றதே நம்ம சாய வரதுல 4 பேர் போட்டாங்களா வாங்க மாட்டி. என்னடா அசஞ்சாவுக்கு திடீர் போடுற? கொன்று பாத்துக்கோனையா. அதுக்கு தான் சொல்லிருக்காங்களா ஒண்ணும் தெரியாதா பாப்பா? சோழப்புள்ளில இருந்து பேக் வத்திட்டு வர தங்கராஜ பாப்புன்னு ஒரு ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாருன்னு டாப்பா நாங்களா. சோழபுரணி நீயும் ஏர்போர்ட் நானு ஏர்போர்ட். நீ மதுரை ஏர்போர்ட் நான் திருச்சி ஏர்போர்ட். நேஷனல் தெரிஞ்சுக்க. அப்படியா? அப்போ உனக்கு ஏர்போர்ட் பண்ணுவோமா? ஏர்போர்ட் பண்ணுவோம். ஆமா அதுக்கு தானே போட்டிருக்காங்க. மதுரை ஏர்போர்ட் திருச்சி. ஆமாயா. அப்படியா? என்ன பெரிய பவுஸ் தெரியாது. ஓ வழக்கண்ண ஓ வெங்காயம் ஒண்ணு ஏர்போர்ட் என்ன ஒண்ணும் இல்ல. நான் கேக்குறேன். ஆனா உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு தெரியுமா? என்ன? எனக்கு இங்க ஃளைட் கிடைக்கலன்னு வச்சுக்கவே நேரா நான் மதுரையில வந்து ஏறுவேன். அங்க மதுரையில நீ எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கவே நீ திருச்சி வந்து ஏறலாம். வேணாம் மேடம். பல ஏர்போர்ட்ல ஏறிட்டு குளிச்சாமி தரமில் இருக்கா. நானும் ஏர்போர்ட்ல ஏறி என் சொத்து வத்த இழக்க விரும்பல. இப்ப பெங்களூர் போகணும்னு வச்சுக்கவே 2 பஸ் ஒரு 5 மணி நேரம் போகணும். சரி. இதே நீ அடுத்த ஃளைட்டுக்கு வரணும்னு வச்சுக்கவே 1.5 மணி நேரத்துல திருச்சிக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல கார்ல வரலாம். 2 மணி நேரத்துல பஸ்ல வந்து 5000 கொடுத்தா பஸ்ல போக வேண்டிய. ஆனா இந்த ஏர்போர்ட்ல என் சொத்த போயிடும்படி. லவக்குன்னு வந்து ஏறணுமா அங்க போய் இறங்கற மாட்டே இருக்கும். நீ ஓ கத்தி பேசி காரியக்காரமா இந்த வெத்து சொல்ல வெறிஞ்சோடல என்ன பேசாத. தரமைக்கு மட்டும் தான் மரியாதை. பாப்பா தரமா இருக்கறால தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரியா? தரமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. தரமா மோதி பாரு. அப்படி சொல்லியா? ஏய் குடுப்பா. அப்படியா? ரோஸை தூக்கி எரிஞ்சு கூட வந்துட்டா. ரோஸத்து காண்டி முண்டமா கூட ஆட வேண்டிய. அப்படி சொல்லியா? சூப்பர்யா. பொறாமையா இருக்கு. என் தங்கமே என் கொழுந்தலா இருக்கு ரோசத்தை பத்தியா? அவன் எதுக்கு எப்படி நம்ம அண்ணி விளைய முண்டமா ஆடுறானே? அவன் எது கல்லட சொல்றா? அதே மாதிரி நீயும் முண்டமானா கல்ல விட்டு எரி வந்து. அப்படி எல்லாம் கிடையாது. என் கொழுந்தனார் எனக்காக தீ குளிப்பாரியா? ஆமா கொழுந்தனார் உடைய போட்டு நொட்டுனாரு. ஆறு மாத்தா போல. வா மோதி பாத்துக்குறோம். இல்ல எவ்வளவு உன்னை தூக்கி வச்சு பேசுற மசர புடுங்கறன்ற. மருந்த குடிக்கிறியா? ஆமா உனக்கு ஊத்துல குடிப்பா. லேஸ் போட்டாங்க உடனே நம்ம உனக்கு நான் சோத்துல அஷ்டப்பட்டு குடு. பாட்டிக்கு மோதி பாப்பா. போட்டிக்கு போட்டி. உனக்கு உன் பெண் வர்க்கம் சப்போர்ட் பண்றாங்க. நீயா இல்ல நானானு பாரு. உனக்கு உன் பெண் வர்க்கம் சப்போர்ட் பண்றாங்க. என்ன ஆம்பளை நீங்க தகட்டி புட்டீங்க அப்பலாம்? என்ன தகட்டீங்க? ஆம்பளை சப்போர்ட் இருக்கு பேசுங்க. யாரு ஆம்பளைக்கு சப்போர்ட்? பார் உன் புருஷங்க அப்பலாம் பார். எத்தனை புருஷன்? எம்புடி பேர் புருஷனா நாங்க வேணா 50 பேர் வரிசையா பின்னாடி வந்து பண்ண வச்சு நடத்து மொத்தம் முதல்ல வேட்டி ஏத்திட்டு வந்து கொன்றுவனுடைய பதுக்க. ஓ வர்க்கத்தை கேட்டு பாரு. உனக்கு யாரோ சப்போர்ட் பண்றாங்க கேட்டு பாரு. எனக்காக பெண் கூட்டம் எல்லாமே சப்போர்ட் தாயா. கேட்டு பாரு. அக்கா மாதிரி எங்க அக்கா மாதிரி தங்கச்சி மேல உட்காங்க. தங்கச்சி வரல ஏக்கா எனக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்களா பண்ணலையா அது மட்டும் சொல்லுங்க. ஆத்தாரே முத தட்டே கை தட்டே எங்க ஆத்தாதாயா போடியா குலவப்படுறதா ஆத்தா குலவப்படுறதா. சண்டாளி மகளே பேசாம தூங்கிரு. நாடத்தை கெடுத்துறாத. முதல்ல தட்டு. இல்லையா இப்ப லூசு முண்டிக்கு சப்போர்ட் நீங்க. இப்ப எனக்காக எல்லாரும் சேர்த்து குலவப்படுங்க. ஆமா ஆம்பளை என்னத்தை போட்டு தகட்டுறீங்க? இம்முட்டு கோட்டரை குடிச்சிட்டு மல்லியா கழிச்சு படுத்துட்டு குடும்பத்தை நாங்களா தாங்கடா தாங்கடான்றீங்க. இங்க இருக்கிற ஆளுக்கு கொலை ஓட தெரியாது மேடம். எங்க போட சொல்லு. கொலை ஓட சொல்லு. ஓடுவாங்க. உன் செட்டு பல்லு கீழே விழுந்து முப்பை மேல பேச தூங்கிடு. நாம போடுவேன்.
நான் இருந்தா பேரா போடு. நானும் முறை போடுவேன். போடியா நேர திரும்பு. ஏய், என்ன நீ வேற எங்கேயோ போட்டிருக்க போல இது இருக்கு. முறை தாண்டி வந்த போல. இந்த இதெல்லாம் இங்க செல்லாது நீ பாத்துக்க. எப்படி போடுவ? எங்க போடியா போடு போடு தெரியுமா? கூடு கொஞ்சம் எங்க சேர்த்து போடு. உட்காரு. இந்த வேற வேலை சொல்லி கொடுத்துட்டா சட்டா. உன்னைய போய் கூப்பிட்டேன் பாரு. நடிக்க மேலும் அடிக்க தாழ்ணும் இனிதான் நாட்டாங்க. எனக்கு வேணும் அடிக்க தாரோ இனிதான் நாடகம் ஆரம்பம். நடிக்க மேலும் அடிக்க தாழ்ணும் இனிதான் போட முடியும். பாடுற பாட்டு பாடுற போடு போட்டாதான் உருப்படு நாடு. நாடு முன்னேற பாடுபடு. நாடு முன்னேற பாடுபடு. ஆத்தாடி, தங்கராஜு, அடி வாங்க சேதாரம் உனக்குதான் சேதாரம், அதையும் பாத்துக்க. ரமேஷ் ஆ. இதுல அடி வாங்கி நான் செத்தா கூட புண்ணியம் போயிருவேன். அப்படியா எவன் பிடிச்சு கத்து அடி வாங்குற மாதிரி இருக்குடா. ஆஹா. மண்டை மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு அதுல ஓட்டு. எதுலையா மண்டை மேல ஓட்ட ஓட்டு அவங்க கூட அதுல ஓட்டு. ஏய் ஏய் என்னையா ஏய் அசந்து போயிடுச்சடா, வாடா. வாடா. ஏய் வாட எப்படி என்ன வர? ஆஹா டேய் தங்கராஜு, வாய் உரம் மசரா இருக்கு, போய் தொட போ. போய் அடடடடடா. ஏய் என்னையா தூக்கி வச்சு குத்துறீங்க? அடிக்கு பிச்சுடா ஒக்க பக்கம் முரட்டு பொம்பளை லாவி அடிக்காட்ட. ஏய், அப்புறம் அப்படித்தானே. ஆமா, இன்னொரு ஒன்ஸ் மோர் போடு. அடுத்து மாத்திரம் பட்டுக்கிறோம். தொட்ட மட்டும் பட்டுக்கிறோமா? என்னையா அது அள்ளிட்டிய? பப்புனுக்கு சம்பளமே வேணாம்டா. ஏய், போயா போல. என்னது அவன் ரெண்டு குத்து. நீ வேகமா வர, அந்தால குத்தகம். அது வேட்டியா உரியுதா, ஒழுக்கமா ஏய், வேற ஒண்ணும் வாடகை எட்டி பாக்குறாரு, வேற ஒண்ணுமில்ல வாடகை. ஏதாவது நமக்கு அம்புடுமான்னு பாக்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி பண்ணு, நீ ரெண்டு குத்து குத்துறியா? சிக்கினா சிக்கியடி சிரிச்சா நெத்தியடி வஞ்சி வள புடியே வளர்ந்து புண்ணியடி. சிங்கினா சிங்கியடி சிரிச்சா நெத்தியடி, வஞ்சி வள குளக்க வளர்ந்து குத்தடி குத்தடி செய்யலக்கா குளிஞ்சு குத்தடி. ஏய் என்னையா அது பொசிஷன் வேற மாதிரி இருக்கு. குளிஞ்சு குத்தடி செய்யலக்கா அப்படியே ஓடியா. பாவடா டைட்டா இருக்கு. கலட்டி விடுமா. ஏய், ஒழுக்கமா ஓடி போயிரு, அப்புறம் தூக்கி அவிக்கு போடு பாத்துக்க. குத்தடி குத்தடி செய்யலக்கா குளிஞ்சு குத்தடி செய்யலக்கா. ஆஹா என்னையா அது? காயடிச்ச முண்டை வருதுவாரு பாய் அப்படியே மூத்திரத்தை பேச்சு குடிச்சிட்டு போட்டு. இது என்னடா பச்சை புள்ள மாதிரி பால் குடிக்க ஏறி உட்காந்து மாடகட்ட மேல. எனக்கு உன் மேல ஒரு நோக்கம் வந்துட்டே தான் இருக்கு. இங்க பாரு, சாகடிக்க போய் மதுக்கோடியா. அப்படி கிடையாது, உன் மேல நான் நோங்கிட்டேன். நோங்கிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, நீ லோடு வண்டியா இருந்தாலும் அந்த வண்டியை ஓட்ட கத்துக்கிறேன். என்ன பதில நீ என்ன சொன்ன? ஒரு லூசு முண்டை வந்திருக்கு நீ இல்ல. ஆமா, இப்போ உன்னை பிடிச்சிருக்குன்ற. பரவாயில்லங்க, லூசா இருந்தா நான் துணியை சுத்திக்கிறேன். சீ, கவலைப்படாதீங்க. ஐயா, இப்படி நல்லா என்னம்மா தண்ணியை போடவா? உனக்காண்டியே போடுறேன். தண்ணிய போடணுமா? என்ன பிளேவர் போடணும் மச்சான்? தண்ணி போடுவேன். போடுவா, நான் போடுறத நீ பாக்க விளங்க. நீ என்ன போட்ட? ஏமாமா, நீ என்ன மாமா போட்ட? அது ஒரு கட்டிங் போட்டுக்கும் போல வந்து நெப்போலியனா? நான் போடுறேன் ராசா, நீ கவலைப்படாம இரு. உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்.
எம்சியா போட்ட உன் ஆசையை நிறைவேத்துற இப்ப முண்டை மணிக்கவா நான் பேசாம நிறைவேத்துற பேசாம அப்படி கொப்பமா வாழ கொப்பமா வாழ ஓரியா தனித்தனியா அடி கொப்பமாவாலே சரி சரி அடி கொப்பமாவாலே கொப்பமாவாலே இந்த பாட்டை வேணாம் போயா கிட்ட ஆமா இந்த பாட்டை வேணாம் போயா போல அப்புறம் என்ன அடிமானே உன்னை தானே என்னை நானே வாடுறேன் அடிமானே ஒன்ன தானே என்னை நானே வாடுறேன் ராமா தண்ணி பொண்ணை கட்டு நானே ஆத்தே ஆத்தே ஆடி மாச காத்து அடடடா எப்படியா அப்படியா நீ செஞ்ச மாதிரி செய்தல ஆமா ஆ. எல்லாம் அந்த சிதப்பு பார்த்து விட்டு வேலை ஆமா. விடக்கூடாது இங்க பாரு செஞ்ச மாதிரியே செய்யுங்க அப்படியா நல்லா ஓடிடுவீங்க தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கொடையெடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது நீ சந்தன கொடுத்து மாட்டி நான் சந்திச்சாலும் தேடி மலராத மல்லிகை பூவே கொஞ்சம் மனம் இறங்கு தண்ணி கொடையெடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது இதே மாதிரி செய்யணுமா ஆறு வயிற்ற புடுங்கின கையை எடுக்க போல நம்ம ஊர்ல தண்ணிக்குமா பஞ்சம் நீங்க முழு மூணு குடம் தண்ணி இருக்கா கிடைக்குமா நம்ம ஊர்ல தண்ணிக்குமா பஞ்சம் ஒரு மூணு குடத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது இல்ல மாமனாரே நிறைய தண்ணி இருந்தா தான் தூக்க முடியும் இல்லைன்னா மைக் செட் வேலை ஊற்றிடும் ஆமா அப்புறம் நான் தண்டை வாங்குற சம்பளத்துக்கு போனா தண்டை கட்டிட்டு போகணும் முழு குடமா இருந்தாத்தே ஆமா சரி போலாம் முடியும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் காம்புனிட்ட கத்திரிக்காய் கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பனிட்ட கத்தரிக்கா கத்திரிக்காய் கத்திரிக்காய் காம்புனிட்ட கத்திரிக்காய் ஏதோ வந்து நட்டு வச்ச கத்திரிக்காய் கத்தரிக்கா கத்தரிக்கா ஆயிரம் மேல கத்தரிக்கா அப்புறம் நான் அள்ளிட்டுல குத்தடி குத்தடி உகுஞ்சு குத்தடி செய்யலக்கா பந்தலில பாவக்கா தொங்குதடியிலோலக்கா ரமேஷ் உனக்கு அப்படியே பிடிச்சிருக்கா கட்டிக்கிறியா நீ கட்டையில அப்புறம் நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன்டா சரியா சாப்பிடு சூப்பரியா ஒழுக்கமா இருந்துக்கோ நல்லா பேர் எடுத்துக்க குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா பந்தலில பாவக்கா தொங்குதடியிலோலக்கா ஆப்பரியா சூப்பரியா எப்பா இதே மாதிரி செய்யணுமா சரியா தொங்குதடியிலோலக்கா ஆவே ஆஹா சூப்பரியா
மயிர் விழுக விழுக ஆடி இருக்கு. இப்போ ஒத்துக்கிறியா அப்ப? அப்புறமேல் நீ பின்னாடி வா, சேர்ந்து ஆடுவோம். ஆமா, ஏன்னா ஆடலாம் நினைச்சுதான் வந்தோம். நேரம் இல்லையில பொன்னாட பத்திரிக்கை 11 மணி ஆயிருச்சு. அதனால காலத்தை அனுசரிக்கணும். அடுத்தடுத்த கதாபாத்திரத்தை நாங்கள் விடணும். அடுத்து நான் போய் பொம்பளை வசமா போட்டு வரணும். ஓடிடாத, உனக்காண்டிட்டு இன்னைக்கு வேற வேற பொசிஷன்ல வர்றேன். ஆமா, நல்லா மட்டும் உட்காந்து பார்க்கணும். இல்ல காலெல்லாம் தூக்கி போடணுமா? உனக்கு இந்த காலை எப்படியா தூக்கி போடணும்? ஒன்னட்டிய குஞ்ச காலிட்டு உட்காரு. இல்ல காலை மாமனார் தூக்கி போட சொன்னாரு. அதை அவர் மேல ஓடு, கரண்ட் அடிக்கட்டும். அவர் மேல தூக்கி போடணுமா? இதோ என்னுடைய ஆசை, இந்த காதலை எடுத்து ஓதுரு. உனக்காடிய காதல் ஓதவா? ஓதுங்க. ஏதோ 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 நீத்துவரு நினைக்கலையே ஆசைவது முழுக்கிலையே சேரி உனக்கிலேயே ஏதோ ஏதோ நீத்துவரு நினைக்கலையே ஆசைவது முழுக்கிலையே சேரி முழுக்கிலேயே சேரி முழுக்கிலேயே சேரி எனக்கு காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? நன்றி நன்றி நன்றி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன கட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுது வசந்தோ உன்னுடைய நினைப்பு என்ன சொல்லுகிறப்போ கிடக்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நிஜமா கொஞ்சம் தான் கொஞ்சமா அம்மம்மா என்ன சொல்லு. அது
அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பந்தனந்தல் அழகரண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். எக்ஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அழகர்சாமி அவர்களுக்கு யாதவ சமுதாயத்தின் சார்பாக பொன்னாட போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது.